கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். லூக்கா 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை கேடுள்ளதா இருக்குதுன்னு எழுதப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கவே கூடாதுங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம முன்னேறி செல்றவர்களா நம்ம காணப்படணும். நம்ம வாழ்க்கையில நம்ம இதயத்துல எப்ப தெரியுமா நம்மளுக்கு ஒரு பின்னிலைமை காணப்படும். நம்ம ஆண்டவரை பின்னோக்கி தள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பின்னிலைமை உண்டாயிரும். நம்ம இதயத்துல இருக்கிற ஆண்டவரை நம்ம விலக்கி போட்டு இந்த உலக காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும்போது, உலக மனிதர்களை தூக்கி நம்ம மனதில் வைக்கும் போது நம்ம ஒரு பின்னிலைமையை சந்திக்கிறவங்களா நம்ம காணப்படுறோம். நம்ம இருதயமானது எப்படிப்பட்ட இருதயமா காணப்படுது தெரியுமா? ஒரு பெருக்கப்பட்ட இருதயமாய், ஒரு வெறுமையாக்கப்பட்ட இருதயமாய், ஒரு ஜோடிக்கப்பட்ட இருதயமாய் காணப்படுகிறது. அப்படி இருக்கவே இருக்கக்கூடாது. இப்படிலாம் இருந்ததுன்னா நம்முடைய வாழ்க்கை ஒரு பின்னிலைமையை நோக்கி தான் போய்கிட்டே இருக்கும். அன்பான தெய்வ பிள்ளைங்களே, நம்முடைய வாழ்க்கையானது வேத வசனத்தினால நிறைந்ததா இருக்கணும். நம்ம இருதயம் வெறுமையாவே இருக்கக்கூடாது. வேதத்தினால் நிரப்பிக்கணும். நம்ம இருதயம் வெறுமையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உலக பிரபமா நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். உலக காரியங்களே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆண்டவருக்கு நம்ம இடமே கொடுக்கல. அப்ப ஆண்டவருக்கு இடமே கொடுக்காத பட்சத்துல ஒண்ணு நம்ம இதயத்துல ஆண்டவர் இருக்கணும், இல்ல பிசாசு இருக்கணும். அப்ப பிசாசு இருப்பான். ஆண்டவருக்கு நம்ம இடம் கொடுக்கலையா, அப்ப பிசாசு உள்ள வந்துடுவான். உள்ள அவன் என்ன பண்ணுவான்? நமக்கு அவிசுவாசத்தை கொடுப்பான். எதையுமே விசுவாசி ஆண்டவரை நம்பவே விட மாட்டான். அவனுடைய வேலை நம்முடைய விசுவாசத்தை கெடுக்கிறதா அவனுடைய வேலை. அப்போ நமக்கு விசுவாசம் இல்லாம போகும்போது என்ன நடக்கும்? ஆண்டவர் ஒண்ணுமே பெற்றுக்கொள்ளவே முடியாது. நீங்க பேருக்கு ஜெபமுனீங்க, ஒண்ணுமே கிடைக்காது. அப்போ உங்க முன்னிலைமையோட வாழ்க்கையானது முன்னிலைமையை நோக்கி போய்கிட்டே இருக்கும். அது ரொம்ப கேடா மாறிடும். புரியுதுங்களா? அதனால நம்ம இப்ப இருக்கிற ஆண்டவருக்குள்ள இருக்கிற நிலைமைய காத்துக்கொள்றவங்களா காணப்படணும். நம்ம இதயத்தை காத்துக்கொள்றவங்களா காணப்படணும். நம்ம நிலைமை பின்னோக்கி போயிடவே கூடாது. ஒரு நாளும் முன்னோக்கி போறதாய் காணப்படணும். வசனத்துல எழுதப்பட்டதுபடி மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுதலா இருந்ததுன்னு எழுதப்பட்டிருக்கு. கேடுள்ள வாழ்க்கை நமக்கு வேண்டாம். நம்ம ஆண்டவரை பற்றி கொள்வோம். நம் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம். அன்றுக்குள்ள இன்னும் பலப்பட, இன்னும் முன்னேற முயற்சி செய்வோம். ஆமென். அந்த இயேசுவை நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள்.